தம்பி உதயநிதி பேசுகிற போது சொன்னார், திருமணத்திற்கு முன்பு சில வாலிபர்களுடன் ஆற்றங்கரை ஓரத்திலேயோ அல்லது செடி கொடிகளின் மறைவிலேயோ அரசல் புரசலாக சில கசமுசாக்களில் ஈடுபட்டிருக்கிறார். சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க, இல்லன்னா போங்கடா. அவர் பல அறிவுரைகள் ஆலோசனைகள் எல்லாம் எனக்கு ஒவ்வொரு நாளும் வழங்கியிருக்கிறார். எங்கே என்று கேட்டால் சிறைசாலையில். இவர் என்ன செஞ்சாரு? இவரே தெரியாதா? சன் டிவில எல்லாம் வந்திருக்காரு. பேரு என்னன்னு கேளுங்களா? துவேலு கருணாநிதி ஸ்டாலின். 1976 டேய் சைசா, டேய் என்னடா படுத்துட்டானுங்க? பின்ன உங்க பிளாஷ்பேக் என்ன சங்கர் பட பிளாஷ்பேக்கா? பாருங்க விசவாயு தகனாம கிடக்குறானுங்க. ஏண்டா இதுக்கே படுத்துட்ட எப்படி? ஒரு தேர்தல் தோல்விக்கு இன்றைக்கு பல கட்சிகள் காணாமல் போயிருக்கிறது. ஆனால் 75 ஆண்டு காலம் கொண்ட கொள்கைக்காக லட்சியத்துக்காக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சி. சோசியல் மீடியா இன்றைக்கு எந்த அளவுக்கு பரவி கொண்டிருக்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். சொன்னது நீ பேசுறது ஜனங்களுக்கு ஒரு இழவும் புரியல. போய் மறந்த குடி வந்துட்டான் மோனத்தை தூக்கி. முதலமைச்சராக இருக்கக்கூடிய அவரை பார்த்து நான் கேட்பதெல்லாம், தயவு செய்து இன்றைக்கு உங்களை பற்றி, உங்கள் ஆட்சியை பற்றி வரக்கூடிய செய்திகளை படியுங்கள். இது என்ன மாநாடா இல்ல பொது குடும்பமா? பாருங்க 10 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள இதெல்லாம் கிளியர் பண்ணலன்னா அப்புறம் பொண்டாட்டிய கூட்டிட்டு நான் மாமனார் வீட்டுக்கு போயிடுவேன். தம்பி கலாநிதி வீராசாமி அவர்களும் இப்ப தமிழ்நாட்டுடைய உரிமை சார்ந்த விஷயங்களை பேசுறதுக்கு அவர் என்றைக்குமே தயங்கினது கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட அனுமார் சஞ்சீவமலை தூக்குன மாதிரி அப்படியே அலேக்கா ஷிஃப்ட் பண்ணி டெல்லிக்கு பக்கத்துல வச்சிட்டோம்னா அவன் கொடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தையும் முதல்ல நம்ம வாங்கிக்கிட்டு மிச்ச மீதிய பூரா பக்கத்துல இருக்கணும் பூரா கொடுக்கலாம். இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா. கலைஞருடைய உயிரினு மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்க அத்தனை பேரையும் இந்த திருமண விழாவிற்கு வருக வருக என வரவேற்று. ஆள்ல கையினுடைய ரூல்ஸ் என்னடா? வாழ்க ஒளிக அங்கேயே இருங்க. எம்எல்ஏ ராஜப்பன் கண்டினியூ. எம்எல்ஏ ராஜப்பன் அதுக்கு போயிருக்க கட்சிக்காரன் பேசுறேன். தாலை போனாலும் பரவாயில்லை, தாயகத்தை காப்பாற்றுங்கள், என் பிழத்து மீது நடந்து வந்தாவது கட்சியை காப்பாற்றுங்கிறான். பொண்ணுமா அவ்வளவு திருத்து நம்மளுக்கு வேணும். நாய் கல்யாணத்துக்கு கூப்பிட்டோம்னு நீ அர்த்தமெல்லாம் பேசிக்கிற. மாய் கிடைக்கிறதே கஷ்டம். நான் பேசணும் ராசப்பா, நான் பேசணும்.